நடுக்கடல்ல பல மாசமா ஒரு கண்டெய்னர்ல மாட்டிட்டு இருந்த இந்த பொண்ணு அங்க திடீர்னு மழை பெஞ்சதால அந்த கண்டெய்னர்ல இருந்த தண்ணி டிராப்ஸ் எல்லாத்தையும் ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ணாம நாக்கால எடுக்கிறான். அதுக்கப்புறம் மீதி இருந்த வாட்டரை பாட்டில்லையும் ஸ்டோர் பண்ணிக்கிறான். ஆனா அந்த தண்ணியில இரும்பும் துருவும் மிக்ஸ் ஆகி இருந்ததால அவளுக்கு வாமிட் வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல திரும்பவும் மழை வந்ததால சந்தோஷத்துல அங்க இருந்த பிளாஸ்டிக் டப்பாக்கள்ல அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக பிடிச்சு வச்சுக்கிறான். திடீர்னு அந்த டின் மூடிய பார்த்ததும் அவளுக்கு அந்த கண்டெய்னர் டாப்பை ஓபன் பண்றதுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே கண்டெய்னரோட டாப்பை அந்த டின் மூடியால கட் பண்ணி ஒரு ரோப்பை போட்டு அவளோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து அதை இழுக்கிறான். பல நாள் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த அடைக்கப்பட்ட கண்டெய்னர்ல இருந்து ஒரு வழியா மேல வந்துடுறான். மேல வந்து பாக்குறப்ப கணுக்கற்ற தூரம் வரைக்கும் சுத்தி கடலா தான் இருக்குது. ஆனா நைட் ஆனதும் அவளோட புதுசா பிறந்த குழந்தை குளிர்ல பயங்கரமா அழ ஆரம்பிக்குது. உடனே அவகிட்ட கொஞ்சமா இருந்த ஒயினை வச்சு நெருப்பை மூட்டி குழந்தைய குளிர்ல இருந்து பாதுகாக்கிறான். அந்த கண்டெய்னர் இப்போ மூழ்கிட்டு இருந்ததால அவளோட குழந்தைக்கு அங்க இருந்த பிளாஸ்டிக் டப்பாக்களை ஒன்ன கட்டி சின்னதா ஒரு ராஃப்ட் ரெடி பண்றான். அப்போ அந்த கண்டெய்னர்ல ஏற்கனவே ஓட்டைகளை அடைச்சி வச்சிருந்த அடைப்புகள் எல்லாம் வாட்டரோட பிரஷர் அதிகமானதால எல்லாம் ஓபன் ஆக ஆரம்பிக்குது. உடனே அவ கண்டெய்னருக்குள்ள போயிட்டு அந்த ஓட்டைகளை அடைக்க போறான். அந்த டைம்ல அவ குழந்தை இருந்த ராஃப்ட் தனியா கடல்ல மதந்து போயிட்டு இருக்குது. அப்போ அவளோட கால்ல அங்க இருந்த ரோப் எல்லாம் மொத்தமா சிக்கிக்குது. உடனே அங்க இருந்த ஒரு கத்தியை எடுத்து அந்த ரோப்பை கட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா தண்ணிக்குள்ள ரொம்ப நேரமா அவளால மூச்சு அடக்கிட்டு இருக்க முடியல. உடனே மேல வந்து பார்த்தா அந்த கண்டெய்னர் ஃபுல்லா மூழ்கிட்டு இருக்குது. பதட்டத்துல திரும்பவும் அவ தண்ணிக்குள்ள போயிட்டு ஒரு வழியா அந்த ரோப்பை கஷ்டப்பட்டு கட் பண்ணிடுறான். உடனே மேல வந்து அவளோட குழந்தைய தேடி பாக்குறான். ஆனா இருட்டுல அந்த குழந்தை எங்க இருக்குதுன்னே அவளால கண்டுபிடிக்க முடியல. அந்த டைம்ல ஒரு பெரிய திமிங்கலம் அந்த குழந்தை கிட்ட வந்து வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி விடுது. தண்ணி மேல பட்டதும் சடனா குழந்தை ஆள ஆரம்பிக்குது. குழந்தையோட அழுக சத்தத்தை கேட்டதும் ஒரு வழியா குழந்தைய கண்டுபிடிச்சிடுறான். அப்போ திமிங்கலம் அங்க நீந்தி போறத பார்த்து மனசுக்குள்ளேயே அதுக்கு நன்றி சொல்றான். அன்னைக்கு நைட்டு முழுக்க அந்த கடல்லையே நீந்திட்டு இருக்கிறான். கடைசியில ஏதோ ஒரு நம்பிக்கையில அவகிட்ட இருந்த மீன்கள் எல்லாத்தையும் தூக்கி கடல்ல போடுறான். அப்போ மீன்களை பார்த்துட்டு அந்த இடத்தையே கடல் பறவைகள் வட்டம் அடிக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த வழியா வந்த ஒரு ஃபிஷிங் போட்ல இருந்த ஒரு பொண்ணு அந்த கடல் பறவைகளை பார்த்துட்டு போட்டை அந்த பக்கம் எடுத்துட்டு போக சொல்றான். உடனே அந்த சின்ன ராஃப்டை போட்லயும் ஏத்துறாங்க. அதுக்குள்ள இருந்த சின்ன குழந்தைய பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறான். கடல்ல குழந்தை மட்டும் தனியா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையேன்னு பார்க்கும்போது அந்த ராஃப்ட்ல கட்டி இருந்த ஒரு ரோப்பை பாக்குறான். உடனே அதை வேகமா இழுத்து அந்த கடலுக்குள்ள முங்கி இருந்த பொண்ணை மேல தூக்குறாங்க. இப்போ அவ உயிரோட இருக்கிற விஷயத்த அவளால நம்பவே முடியல. குழந்தைய பாதுகாக்க அவளோட உயிரையே தியாகம் பண்ண துணிஞ்சிருப்பான். உங்களோட லைஃபையும் உங்க அம்மா உங்களுக்காக உங்களுக்கே தெரியாம செய்யற தியாகங்களை என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.